இந்த அவல் மொழிக்கு டாபிக் சஜஷன் கேட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எனக்கு நெறைய பேர் ஒரே டாபிக்கா சஜெஸ்ட் பண்ணுவீங்க. அம்மா, பையன். நெறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க சங்கத்திலருந்து ஒரு 10 பேராச்சும் எனக்கு டிஎம் பண்ணியிருப்பாங்க. சரி, இன்னைக்கு அம்மா, பையன பத்தி பார்க்கலாம். கல்யாணம்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த அம்மா பசங்கள பார்த்தா ரொம்ப அழகா, ரம்மியமா இருப்பாங்க. அம்மா, அக்கா, தங்கச்சிக்காக ஓடி ஓடி செய்ற பையன பார்த்தா, அவங்க வீட்டு பொண்ணுங்களே இவ்ளோ அழகா பார்த்துக்கிறான். நம்மள எவ்ளோ அழகா பார்த்துப்பான். அப்படின்ற மாரி நமக்கு வழிவும். ஹி இஸ் த ஒன் புடிடா அவன அப்படின்ற மாரி உடனே கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிச்சா தான் தெரியும். அவங்க உலகத்துல அவங்க அம்மா தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு 4 நாள் போனா நம்ம அம்மா கிட்டயே ஆர்கியூமெண்ட்ஸ் பிச்சுக்குவோம். அதே மாதிரி ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன கிளாஷ் ஆனா கூட சட்டுன்னு சண்டைலாம் போட முடியாது. ஆனா மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா, "நேனு காது வினிப்பிச்சு லேதுன்டின்ற மாரி காது கேட்காத மாரி உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க மணிக்கணக்கா உங்க பிரச்சனைய எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. எங்க அம்மா அந்த அர்த்தத்துல பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்க அம்மா தப்பு பண்ண மாட்டாங்க. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உனக்கு நெறைய விஷயங்கள் புரியலன்னு நெனைக்கிறேன்." இந்த மாரியே மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுல இந்த அம்மாக்களும் பசங்க முன்னாடி அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. பசங்க வேலைக்கு போன பிறகு தான் ஒரு மாரி நடந்துப்பாங்க. அத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாது. இல்லாத பிரச்சனைய பெருசா காமிக்கிறோமோன்ற மாதிரி நமக்கு நம்ம மேலேயே டவுட் வந்துரும். அப்ப இந்த மாரி பசங்க ரொம்ப டாக்ஸிக்கா ஹெலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையில அது டாக்ஸிக் தான். ஏன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்காக ஸ்டாண்ட் எடுக்கிற இடத்துலலாம் இவங்க விட்டு குடுத்துட்டாங்கன்னா, நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப டாக்ஸிக்கும் இல்ல. மத்த சில ஆண்கள் மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தவும் மாட்டாங்க. அம்மா, சிஸ்டர் கூட நல்ல பாண்டிங் இருக்குன்னா, ஒய்ஃப கண்டிப்பா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாங்க. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப மேனேஜ் பண்ண தான் தெரியாது. கஷ்டம் தான் இல்ல?